ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ JBL ஸ்பீக்கர், ஸ்மால் போர்ட்டபிள் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் சார்ஜ் ஆகுதில்லை, ஆன் ஆகுதுக்குங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறோங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சார்ஜ் பண்ணி பார்க்கேன், சார்ஜ் ஆகலை, ஃபுல்லாக டெத். இந்த ஸ்பீக்கர் JBL கம்பெனியுடைய இந்த ஸ்பீக்கரை நான் எப்படி ரிப்பேர் பண்ணுறேங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ணிட்டு இதில் முதலாவது பிரச்சனை என்னென்று நம்ம ஃபஸ்ட்டு கண்டறியணும். அதுக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஒரு மல்டிமீட்டர் ஒன்று வேணும். ஸ்மால் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும். கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபீல்டு தெரிஞ்சாலே இதை செஞ்சு சரி செய்யலாம். ஓகே, இதில் மெயினாக ஹோல்டு பேட்டரியை பார்க்கணும். எனக்கு எது சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ நான் பேட்டரியை செக் பண்ணிட்டுருக்கேன். பேட்டரியில் சார்ஜ் இருக்கா, வோல்டேஜ் இருக்காண்டு. பேட்டரியில் 0 வோல்ட்டு. பேட்டரி ஷார்ட் ஆகி காட்டிட்டு. ஓகே, அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது? பேட்டரியில் ஷார்ட்டாக போர்ட்டில் ஷார்ட்டாக இருக்காண்டு. பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் செக் பண்ண போகிறேன். போர்ட்டில் ஷார்ட் காட்டுதா இல்லை நார்மல் டயோட் ரீடிங்கில் போட்டு நான் செக் பண்ணுவேன். பாருங்கள், டயோட் ரீடிங் மாற்றிட்டேன். முதல்ல நான் போல்ட்டில் செக் பண்ணினேன், டயோட் ரீடிங்கில் இருக்கி. இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடுக்கு மட்டும் காட்டணும். அதாவது வோல்டேஜ் போர்ட்டுக்கு இன்புட் ஆகிற இடத்துல ஒரு சைடில் மட்டும்தான் ரீடிங் வரணும். அவுட் கதவுட் அந்த டைப்பில் நீங்கள் விரிவாக படிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரியில் ஷார்ட் இருக்காண்டு பேட்டரியை செக் பண்ணி பார்க்க. பேட்டரியை செக் பண்ணிட்டுருக்கேன். வோல்டேஜ் நான் அந்த பின்னுக்குள்ளே ஒரு வயர் 2 வயர் இட்டு நான் பார்த்துட்டுருக்கேன். பேட்டரியில் வோல்டேஜ் இல்லை பாருங்க. இந்த பேட்டரியை இப்போ டெத்தாகி கிடக்கிற பேட்டரியை நம்ம பூஸ்ட் பண்ணணும். வோல்டேஜ் இப்போ இந்த பேட்டரியில் லித்தியம் பேட்டரி இது 3.7 வோல்டேஜ். நம்ம ஒரு 6 வோல்ட்டு கொடுத்து 2 ஆம்பியர் பவர் சப்ளையில் பூஸ்ட் பண்ணணும். பூஸ்ட் பண்ணி பேட்டரி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சார்ஜ் இருந்தால் ஓகே. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சார்ஜ் ட்ரைன் ஆகி கொண்டிருந்தால் நீங்கள் வேறு பேட்டரி வந்து போடணும். நான் அந்த பேட்டரி செக் பண்ணேன். பேட்டரி சார்ஜ் ட்ரைன் ஆகுது. நான் வேறு பேட்டரி ஒன்று நான் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு காட்டப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மற்ற ஃபோல்டு உண்டு. இதில் போர்டில் சார்ஜிங் சைடில் ஐசியும் ஷார்ட் ஆகிருக்கு. அதனால் நான் இது பவர் பேங்க் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். பவர் பேங்கில் சார்ஜர் மிதிக்கி பேட்டரி மிதிக்கி ரெண்டும் கம்ஃபர்டபுளாக வந்துருக்கு. அப்போ அதை எடுத்து நான் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பைபாஸிங் ஜம்பர் செட்டிங் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு. இதை பவர் பேங்க் ஓப்பன் பண்ணி அதில் சிங்கிள் பேட்டரி இருக்குது, எல்லாத்தையும் சேம் பேட்டரி. அந்த பேட்டரியை நான் இதோட ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட்டோடு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது அதை சார்ஜிங் பகுதியிலேருந்து 5 வோல்டேஜ் எங்கே அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதை நம்ம இந்த போர்ட்டுக்கு இதில் பேட்டரியில் இருக்கிற சிறிய போர்ட்டுக்கு நம்ம சார்ஜிங் இன்புட் பண்ணணும், சார்ஜிங் வோல்டேஜ். பிறகு நம்ம நார்மலாக அந்த ரெட் கலர் பின்னுக்கு பேட்டரியிலேருந்து வயரை நம்ம இன்புட் பண்ணுறது, அவ்வளோதான்.
டிசி. ஓகே, நான் செக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீட்டரையும் பாருங்கள். 5 வோல்டேஜ் கிட்டத்தட்ட 4.69 4.7 வோல்டேஜ் அவுட் ஆகுது அந்த பின்னில். அதை நான் ஜம்பர் பண்ணி 2 வயர் போட்டு நான் மற்ற சார்ஜிங் போர்டில் இன்புட் பண்ண போகிறேன். அதாவது சார்ஜருக்காக வேண்டி இது ஃபஸ்ட்டு நான் சோல்டரிங் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப்ளிஃபயர் போர்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ரெடிமேடாகவும் கிடைக்கும் கடையில், ஆனால் இங்கே கிடைக்கிறதில்ல. அதனால் நான் அந்த ஜம்பர் செட்டிங் செய்து நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆக்குறேன் பாருங்கள். இந்த வேறு நான் மற்ற சிறிய போர்டில் சார்ஜிங் இன்புட் ஆகிற இடத்துல நான் சோல்டரிங் பண்ண போகிறேன். ப்ளஸ் வயரை நான் இப்போ சோல்டரிங் பண்ணிட்டுருக்கேன். ஒயிட் கலர் வயர், பிளாக் கலர் வயர், மைனஸ் வயர். இப்படி டெக்னிக்கலான வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பவர், அதாவது பேட்டரி வயரை நான் இன்புட் பண்ண போகிறேன். இன்புட் பண்ண இப்போ சார்ஜரை நான் செக் பண்ணி பார்க்குறேன். சார்ஜர் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் அந்த சார்ஜ் வயரில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால டக்குன்னு வரல. அங்கே சார்ஜரு எல்இடி உங்களுக்கு ப்ளிங் ஆகலை. இப்போ ப்ளிங் ஆகும் பாருங்கள். ஓகே, சார்ஜர் ஒர்க் ஆகுது, சார்ஜிங் ஒர்க் ஆகுது, அண்ட் பவரும் ஓகே. இப்போ நான் இதை இனி ரீஅசம்பிளி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேபிளை சுற்றிட்டு நான் அதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மொபைலில் நான் உங்களுக்கு சாங் ஃபோட்டோ காட்ட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜிங் லைட் இண்டிகேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பீக்கர் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் சாங்கும் போட்டு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். சவுண்டு நல்ல சவுண்டு அடிக்குது. பைபாஸிங்கில் இதை ஆன் பண்ணியிருக்கேன், அதாவது ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் புதிய போர்டும் வைக்க முடியும். நீங்கள் ஒரு அதாவது ரெடிமேடாக வர சின்ன போர்டு வருது 5 வோல்ட் வச்சுக்கூடிய அந்த போர்டு நீங்கள் வைக்க முடியும். ஆனால் இங்கே பை பண்ண முடியாத காரணத்தினால நான் இப்படி செய்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.
जहां पा लिया।